ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷம் நாணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்தது. அது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயினில் வந்து பார்த்தோன்னா நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை வந்து நீங்கள் போகிறீங்கன்னா மெரினா பீச் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு இது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உள்ளே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இப்போ வந்து நம்ம போகிறோங்க. உள்ளே போகும்போதே பார்த்தோன்னா நம்மளுடைய லக்கேஜ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து லக்கேஜ் எல்லாமே வந்து இதில் வச்சிடணும். வைக்கும்போது பார்த்தோன்னா அவங்க இதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, எடுத்துக்கலாங்க லக்கேஜை. அதுக்கப்புறமா நம்ம வந்து சென்னை போகிறதுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து கேட்டோன்னா எத்தனாவது பிளாட்ஃபார்மில் நம்ம ஜஸ்ட்டு ட்ரெயின் நம்பரோ இல்லை ட்ரெயினோட நேம் சொன்னோன்னா அவங்க வந்து எத்தனாவது பிளாட்ஃபார்மில் வந்து அந்த வண்டி வரும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அது அவங்க சொல்கிற பிளாட்ஃபார்முக்கு வந்து நம்ம போய் நின்றுக்கலாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வர்ஷிகா தான் வந்து கொஞ்சம் பொறுமை இழந்துட்டாங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி. அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரெயினில் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெயினில் நம்ம எப்படி ஏறுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடி கேட்டிங்கன்னா எத்தனாவது பிளாட்ஃபார்முங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 5வது பிளாட்ஃபார்ம்னா 5வது பிளாட்ஃபார்மில் நமக்கு வந்து சப்போஸ் S2வில் கொடுத்துருக்காங்கன்னா S2வில் எந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது கீழே நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் பிரகாரம் வந்து பார்த்தோன்னா நம்ம 15வது கம்பார்ட்மெண்ட்டில் நில்லுங்கிறத நம்ம டிவி ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த இதில் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம அதைப்படி நின்றுட்டோன்னா போதுங்க. அழகாக நம்ம வந்து நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நின்றுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா ஓடி பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட ட்ரெயின் வந்து வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பக்கம் லேட் ஆகிடுச்சு. நாங்களும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே ஒரு வழியாக வந்து ட்ரெயின் ஏறியாச்சுங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து வர்ஷிகா, அப்புறம் பிரியா, அப்புறம் ஆசிகா 3 பேருமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரெயினில் ஏறாங்க. பிரியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னால் வரைக்குமே பயத்துலேயே நின்றுட்டு ஏதோ எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி பயத்துலேயே நின்றுட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பித்த உடனே எங்களுடைய எக்ஸ்பிரஷன் குயின் இருக்காங்க இல்லையா, ஆசிகா, அவங்க வந்து வெளியில் எட்டி பார்க்கணுன்னு சொல்லி தயாராகிட்டாங்க. நல்லா இருக்கா வண்டி மூவ் ஆக ஆரம்பித்த உடனே இவளுடைய சேட்டையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இங்கேன்னு ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டா. ஆஷிகா ஏறுறதை பார்த்துட்டு வர்ஷிகாவும் விளையாடுறேன்னு சொல்லிட்டு மேலே ஏற ட்ரை பண்ணாங்க. இவளுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் போமோகிரானட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துருந்தோம், அதை கொடுத்துட்டோம். நல்லா இருக்குங்களா? இதே சமைத்து பார்ப்பாங்க. ஜாலியாக சாப்பிட்டே உட்காந்துட்டாங்க. நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? திருப்பூர் ஜங்ஷன் வந்த உடனே பார்த்தோன்னா எங்களோட சொந்தக்காரங்களுமே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே திருப்பூர் ஜங்ஷனில் வந்துட்டாங்க. நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஏறிட்டோம். இவங்க வந்து பார்த்தோன்னா திருப்பூர் வந்து அவங்களுக்கு பக்கமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஏறிட்டாங்க. கிட்டத்தட்ட 17 பேர் பக்கம் வந்திருக்கோங்க. அதனால் குட்டீஸ்லாம் வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. Hey!
வருஷம் கத்தக்கூடாது இவங்க கத்துறதை பார்த்துட்டு நம்ம வந்து பக்கத்து நான் எங்களோடது வந்து S3ங்க. S3ல இருந்துட்டு S4க்கு வந்து பார்த்தோன்னா அவங்க மாற்றி போய்க்கிறதுக்கு எங்களோடதே டிக்கெட் அவைலபிளாக இருந்தது. அவங்க எல்லாம் நாங்கள் அந்த பக்கமேனா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறமா நைட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகியாச்சுங்க. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கா? அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. அது ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு தனியான ஒரு வீடியோவில் சொல்கிறோம். நம்ம வந்து டே 1 எங்கெங்கெல்லாம் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் போனோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்ன புக் பண்ணீங்க? இப்போ எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வந்ததுனால ட்ரெயினில் வந்ததே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இவங்க வாண்டுங்க தான் ரொம்ப கத்தி கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. அதனால் சரி மெரினா பீச் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறது வந்து அதாவது மச்சானோட வீடு வந்து செம்பாக்கம்ங்க. அங்கேருந்து மெரினா பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டோம். மெரினா பீச் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து தாம்பரம் போனோங்க. தாம்பரமில் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம மெரினா பீச் போயிடலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி அப்படி கிளம்புனோம். எல்லாம் நைட்டு வந்து குழந்தைங்க எல்லாருமே பண்ண அட்ராசிட்டி வந்து பேசிட்டு ஜாலியாக அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தாம்பரம் வந்து வந்துட்டோம். இனி லோக்கல் ட்ரெயினில் வந்து நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு அதில் எப்படி இருக்குது என்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருந்தது. டிக்கெட் கவுண்டருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்காக உள்ளே போனோங்க. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் வருங்க. அதுக்கு வந்து வெறும் 10 ரூபா தான் பர் ஹெட் வாங்குறாங்க. அதுலேயும் 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட் வந்து அவங்க வாங்குறதில்ல. அதுக்கப்புறமா நம்ம மேலே போகிறதுக்குமே வந்து பார்த்தோம்னா அங்கே நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லேயே கேட்டோன்னா நமக்கு வந்து எத்தனாவது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து மெரினா பீச் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் நீங்கள் வந்து பீச் ஜங்ஷனில் இறங்கி கொஞ்சம் தள்ளி மாறி போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம புதுசாக நம்ம போனோம்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுனால லோக்கல் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. மேலே போகிறதுக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி எஸ்கலேட்டர் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜாலியாக இருக்கா? பிடிச்சிருக்கா? எங்க ஆஷிகா வந்து அப்படியே தூக்கிட்டு நடக்கும்போது முன்னாடி யார் பார்த்தாலும் சரிங்க, குட்டி குழந்தைங்கள பார்த்தாலும் சரி, பெரியவங்களை பார்த்தாலும் அண்ணா பாப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியாக இது பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் ஏறுறதுக்காக வந்துட்டோங்க. ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே உள்ளே ஏறிக்கிட்டு நம்ம உள்ளே என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. லோக்கல் ட்ரெயின் தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் நம்ம இந்த ட்ரெயின் வந்து தாம்பரமில் இருந்து தான் போகிற மாதிரி இருக்கிறதுனால கூட்டம் இனி அடுத்தடுத்து வர்றதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதனால் ஃப்ரீயாக இருந்தது, எல்லாருமே ஏறி உட்காந்துட்டோம். உள்ளே பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லா இருந்ததுங்க. எல்லோரும் உட்காந்துட்டாங்க, நான் மட்டும் நின்றுட்டே வந்தேங்க. உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ
இப்போ நம்ம ஜங்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தடுத்த ஜங்ஷன் எப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஃபைண்ட் மை ட்ரெயின் போயிட்டு ஜஸ்ட் எந்த ட்ரெயின்னு போட்டு அந்த ட்ரெயினை நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ அது எங்கே இருக்குது, நம்ம ட்ரெயின் நம்பர் என்னன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணி போடுவோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயின் போட்டுருக்கோம் 456 ட்ரெயின் வந்து இப்போ எங்கே இருக்குன்னா தாம்பரம் சேனல் இருக்குது. அடுத்து குரோம்பேட்டு பல்லவரம் அது வந்து மெட்ரோலெலாம் அதில் டிஸ்பிளே போட்டுருவாங்க. இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் சிம்பிளாக வேரிஸ் மை ட்ரெயினுங்கிற ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்த ஜங்ஷன் என்னங்கிறத பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இறங்க வேண்டிய ஜங்ஷன் வந்து வந்துருச்சுங்க. நம்ம பீச் ஜங்ஷனில் இறங்கியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம இன்னி மெரினா பீச்சுக்கு வந்து நம்ம கேபோ இல்லை பஸ்ஸோ தான் பிடிச்சி போகணும். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம லோக்கல் ட்ரெயின்லேயே ஏசி கோச்சுமே அவைலபிளாக இருக்குங்க. அதையும் உள்ளே நான் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேங்க. இது வந்து பர் ஹெட்டுக்கு 75 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே நல்ல ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. கூலிங் வந்து இப்போ தான் வண்டி நிறுத்தியிருக்காங்க. நல்ல செம கூலிங்காக இருந்தது. எல்லாமே நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே யூஸ் பண்ணோன்னா தான் அந்தந்த ஏரியாவோட கல்ச்சர் வந்து நம்ம என்னங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால நம்ம அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி கிளம்புனாங்க. அதே மாதிரி நாங்கள் இது வந்து மெட்ரோ மட்டும் ட்ரை பண்ணல. மெட்ரோவில் வந்து ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மெட்ரோ ட்ரெயின் புக் பண்ணுறது, எப்படி போகிறது என்னங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கேபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிற டைமில் கரெக்டாக வந்து பஸ்ஸு நின்றுச்சுங்க. சரி, அதனால் எல்லாருமே ஒட்டுக்காக போகிறதா இருந்ததுன்னா 15-17 பேர் பக்கம் இருக்கிறதுனால எல்லோரும் ஒட்டுக்காக போயிடலான்னு சொல்லி பஸ்லேயே ஏறிட்டோம். பஸ்ஸில் ஏறினோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா சென்னையில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பொண்ணுங்களும், ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து பசங்களும் உட்கார்ற மாதிரி வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோடல வந்து லேடிஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில், ஜென்ட்ஸ் எல்லாமே பேக் சைட் சீட்டில் தான் உட்காருவோம். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மெரினா பீச்சுக்கு வந்து நம்ம வந்துட்டோங்க. நான் இப்போ உள்ளே போயிட்டு நான் என்ன மாதிரியான இதெல்லாம் கடைகளெல்லாம் இருந்தது என்னென்னங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக சென்னை வந்தீங்கனாலுமே அப்படி என்ன மாதிரியானதெல்லாம் வந்து அங்கே இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஆசிக்காக தான் வந்து பார்த்தோன்னா நல்லா தூங்கிட்டாங்க. அங்கே ட்ரெயின் ஏறினதுலேருந்து நின்றுட்டே தான் வர வச்சிட்டான். நல்லா தூங்கிட்டான். அப்புறம் சரி ஓகே நமக்கு ரச்சை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியே நான் அவளை கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ மெரினா பீச் உள்ளே போகும்போது பார்த்தோன்னா நமக்கு நிறைய கடைங்க வந்து போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு மாடு சிலை மாதிரி அப்படியே ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருந்ததுங்க. ஒரு காலை பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக இருந்தது. உள்ளே நிறைய பேர் பார்த்தோன்னா என்னடா தீப்பொறி ஏதோ இந்த பட்டறையில் ஏதோ இது பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா மக்காச்சோள கருது இருக்கு இல்லையா, அதை வந்து வேக வச்சு கொடுக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளோயர் மாதிரி வச்சு அதில் அவங்க வந்து இந்த மாதிரி மக்காச்சோளத்தை வாட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எங்களோடது வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பீச்சை இன்னும் பார்த்ததில்லைங்கிறதுனால அவங்களை வந்து கடல் தண்ணியில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. நல்லா ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ நைட் டைம் வந்து பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருந்ததுங்க. நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி சுற்றியுமே வந்து எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருந்ததுங்க. அப்படி வந்து என்ன மாதிரியான கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு கடையுமே போகிற வழியில் இன்ட்ரெஸ்டிங்கான கடைகளெல்லாம் இருந்தது. அதை எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாங்க. சங்கில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வெறும் அந்த பாசி மாதிரி இருக்கிறதெல்லாம் வெறும் 50 ரூபாய்க்கு சங்கிலியே கோர்த்து வச்சுருந்தாங்க. இந்த வெள்ளை கலர் சங்கெல்லாம் பார்த்தோம்னா 75 ரூபா ரேட்டுக்கு வந்து இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா
இந்த கிளிஞ்சல்கள் நிறைய இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. முத்து மாதிரி எல்லாம் வந்து நிறைய எடுத்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்கிறது வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. இதில் அந்த பக்கம் மேலே பெருசாக இருக்கிறது வந்து 150 அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க சேல் பண்ணிகிட்ருக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான் சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டார் ஃபிஷ்ஷாக என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. வீட்டுக்கு நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முத்துக்களெல்லாம் எடுத்து கோர்த்த மாதிரியான பாசியெல்லாம் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வெறும் 150 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய சைஸ் சங்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஊதுற மாதிரியான சங்கு. இது எல்லாமே இது சங்கோட சைஸை பொறுத்து அவங்க ரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பாசி வந்து பார்த்தோம்னா உண்மையாலுமே நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. 150 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் வந்து இது ஒரு 2 பீஸ் மட்டும் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறமா வந்து இந்த சங்கு வந்து ஊதுறது மாதிரி வச்சு ஒருத்தர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். அதையும் பார்த்துடலாங்க. இந்த ஊதுற மாதிரி சங்கெல்லாம் வந்து 200 250 அந்த ரேஞ்சு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இது பிரான்கா 100 ரூபாயா? பிளேட் எல்லாம் 100 ரூபாய். எறா நெத்திலி கடமா எல்லாம் பிளேட். பிளேட் இருக்கிற மீன் எல்லாம் 100 ரூபாய் ஒரு பிளேட் எல்லாம். இந்த பிளேட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம பிளேட் எல்லாமே பிரான் இதெல்லாம் உள்ள நண்டியா இருக்கு. பிரான் 100 ரூபாய்ப்பா. இந்த பெரிய மீன்ல எவ்வளோ ஆகாது? 200 ரூபாய். என்ன மீன் இருக்காது? இந்த கடையில் வந்து நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஃபிஷ் ஸ்டால்னு சொல்லிவிட்டு அங்கே கடை போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக குட்டீஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ற வழியில் நம்ம கோயில் திருவிழாலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பலூன்ஸ் விட்றதுக்கு வந்து பார்த்தோம்னா வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்தது. எவ்வளோண்ணா இதுக்கு? 10 குண்டா போகிறோம். 10 குண்டு 50 ரூபாயா? அதுக்கப்புறம் சங்கிலியே வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த தோரணம் மாதிரி தொங்குறதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. இது எதுக்கு அது? இதெல்லாம் எவ்வளோக்கா அது? இது 150யா?
இந்த தோரணம் மாதிரி தொங்குறது வந்து எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி நம்ம நீ வந்துட்டு நம்ம வந்து நீ எம்ஜிஆர் சமாதி, கலைஞர் சமாதி இதெல்லாம் வந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனாங்க. இது வந்து பார்த்தோம்னா சிறு வியாபாரிகளுக்கான கடைகள்னு சொல்லி போட்டு நிறைய வச்சுருந்தாங்க. கரும்பு ஜூஸ் கடை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்சு, செப்பல்னு எக்கச்சக்கமாக உள்ளே வச்சுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வர்ஷிகா வந்து பார்த்தோன்னா வாட்ச் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தால், அதனால் உள்ளே போயிட்டு வாட்ச் வாங்கலாம்னு சொல்லி போனாங்க. உள்ளே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குங்க. எல்லா நாளுமே இங்கே திருவிழா தாங்கிற மாதிரி நிறைய கடைங்க இருந்ததுங்க. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா நம்ம திருவிழாவில் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இப்போது நீங்களே ஃபைன் பண்ணிக்கோங்க அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம சரி வந்துவிட்டோம். வர்ஷிகாவுக்கு வந்து வாட்ச் வேணும்னு சொன்னாங்கிறதுனால வாட்ச் மட்டும் வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் கடைக்கு போய் வாட்ச் வாங்கினோம். அந்த கை திரும்ப கை வர்ஷிகாவுக்கு வந்து வாட்ச் வந்து வாங்கிட்டோம். வாட்ச் வாங்கினது பார்த்தோன்னா 150 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. நிறைய கடைங்க இருந்ததுங்க. திருவிழாவில் போடுற மாதிரி எக்கச்சக்கமான கடைங்க இருந்தது. நீங்கள் மெரினா பீச் வந்து வந்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடைகள் இருந்தது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மெரினா பீச்சுனாலே நம்ம எம்ஜிஆர் சமாதி, அதே மாதிரி ஜெயலலிதா சமாதி, அது கலைஞர் சமாதி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அண்ணாவோட சமாதி இதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே சுற்றி பார்க்குறதா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஃபுல் டேவே தேவைப்படும்னு நினைக்கிறேங்க. உள்ளே போயிட்டு நான் ஒன்றையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த எல்லாமே அந்த சமாதி இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம இந்த பம்பாய் மிட்டாயின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா நம்ம கையில் போடுற ப்ரேஸ்லெட் மாதிரி இருந்தது, செயின் மாதிரி இருந்ததுங்க. இது எல்லாமே வந்து 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி கையில் மெகந்தி போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 30 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து அவங்க அந்த இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலுமே ரொம்ப க்ரௌடாக இருந்ததுங்க. நம்ம எங்கே பார்த்தாலுமே நிறைய பேர் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த உழவர்களெல்லாம் பெருமைப்படுத்தும் விதமாக நம்ம ரொம்ப நாளாக ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க இல்லையா, அது முன்னால் நின்று, அது வந்து நம்ம மெரினாவோட டெம்ப்ளேட் மாதிரி அது முன்னால் நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு ரெட்டலை அந்த லோகோ போட்ட மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா கிராண்டாக இருந்தது. நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தோன்னா நமக்கு முன்னாடி வந்து நிறைய செடிகள்லாம் வச்சுட்டு எம்ஜிஆரோட சமாதி வந்து இருந்ததுங்க. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே ஒன்றா நின்றுட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டோங்க எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் நின்றுட்டு.
எனக்கு வந்து என்னென்னா ஆசிக்காவை தூக்கி ஃபுல்லாக டயர்டாகிட்டேன். நான் கண்டினியூவாக நடந்து நடந்து ஃபுல்லாக எனக்கு வேர்த்து ஊற்றிருச்சு. மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு லைட் மாதிரி எரியுற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நீ ஜெயலலிதா அவங்களுடைய சமாதியும் பார்த்துடலாம். இதுவுமே கொஞ்சம் நல்ல கிராண்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஜெயலலிதா சமாதியுமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா மேலேருந்து பார்த்தோம்னா ரெட்டலையாக தெரியும்னு நினைக்கிறேங்க. எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லாருமே இது நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கலைஞரோடதும் அண்ணாவோடதும் வந்து நம்ம சமாதியும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்புனாங்க. அதுக்குள்ளேயும் வந்து நமக்கு எப்படியெல்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே என்ன மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்க்கலாங்க. வெளியிலேருந்து பார்த்தாலே நல்ல பிரம்மாண்டமாக கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே அப்படி எப்படி இருக்குதுங்கிறத நான் உங்களுக்கு போய் காமிக்கிறவாங்க. இதில் உள்ளே வந்தால் உடனே பார்த்தோன்னா ரொம்ப பெரிய இடத்துல வந்து அதை இது பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. முன்னாடி உள்ளே போன உடனே பார்த்தோன்னா கம்பரோட சிலை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ஏதோ 2 யானை தந்தத்தை வந்து ஆப்போசிட்டில் வச்ச மாதிரி வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அது கீழே வந்து அண்ணாவோட சிலை வந்து வச்சுருந்தாங்க. நல்லா தத்ரூபமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப நல்லா ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது பார்த்தோன்னா எக்கச்சக்கமான லைட்டு போட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த கலைஞர் சமாதிக்கு போகிற வழியில் அமைச்சிருக்கிறது தாங்க. நிறைய கோபுரங்கள் மாதிரி அமைச்சு ரொம்ப சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. நான் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். அவளை விட்றி ஏன்டி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்தோன்னா நல்லா பிரம்மாண்டமாக வந்து எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாவோட இது வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு தீபம் மாதிரி போட்டு அது அணையாமல் அப்படியே எரியிற மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா கலைஞரோட சமாதியும் உள்ளே போய் பார்த்துடலாங்க. முன்னாடியே வந்து உள்ளே போகிறதுக்கு பார்த்தோன்னா முன்னாடி வந்து கலைஞரோட சிலை வச்சுருந்தாங்க. 2 சைட்லேயுமே வந்து டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்தோம்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அங்கே உள்ளே வந்து பார்த்தோம்னா சமாதியை வந்து போய் பார்த்துடலாம் வாங்க. பின்னாடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உதய சூரியன் அந்த டெம்ப்ளேட் வந்து தெரிகிற மாதிரி தூரத்துலேருந்து பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்து சமாதியை பார்த்துடலாங்க. இப்போ வந்து நம்ம கலைஞரோட சமாதியை வந்து பார்த்துட்டோம்.
இப்போ நம்ம வந்து இது தூரத்தில் இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. எல்லாருமே வந்து அங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் வந்து போய் நின்றுட்டு அங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் ஹாஷிகாவே வந்து முழிச்சான். அது வரைக்குமே கண்டினியூவாக தூங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நமக்கு மெரினா பீச்சு மற்றது எல்லாமே பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா தான் கண்ணே முழிச்சான். திருப்பி நம்ம வெளியில் வரும்போதுமே நீங்கள் பகலில் வந்தாலும் சரி நைட்டில் வந்தாலும் சரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய ஸ்பாட் வந்து இருந்ததுங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருப்போங்க. நம்ம அண்ணாவோடது கலைஞரோட சமாதி மட்டும் இல்லாமல் எல்லாமே காமிச்சிருப்போம். மெரினா பீச் இது எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த சுரங்க நடைபாதைன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் வந்து உள்ளே போனோம். உள்ளே போகும்போதுமே இதுலேயும் எக்கச்சக்கமான கடைகள் வந்து இருந்தது. किचन कम लगेगा। அதுக்கப்புறமா நம்ம வந்து தாம்பரம் போகிறதுக்கு வந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் வந்து வந்துருச்சு. அதில் எல்லாருமே ஏறிட்டு நம்ம வந்து ஏறின உடனே குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ஷிகா வந்து சரியான தூக்கங்க, எழுப்புனா எந்திரிக்கவே இல்லை. எல்லாருமே வெளியில் சுற்றி செமையான டயர்டில் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப டயர்டில் இருந்தோம். ஆனால் வர்ஷிகாவை எழுப்புறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷமே எழுப்பியிருப்போம், எந்திரிக்கவே இல்லை. அதில் வந்து எல்லாருமே சிரித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம தாம்பரம் வந்து ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து அடுத்த வர்ற வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம வந்து வண்டலூர் ஜூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து எக்கச்சக்கமான அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம க்ளோஸ்அப்பில் உங்களுக்காக நம்ம வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வர்ஷியும் நானும் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.